விவேக்கு ஒரு சம்பந்தம் பார்த்திருக்கேன். நாளைக்கே ஐயரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு முகூர்த்தத்தை பார்க்க சொல்லலான் இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்க தேவயானி? கல்யாணங்கிறது சின்ன விஷயம் இல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட கேட்கணும். ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு முடிவு எடுக்கணும். யோசிக்கிறது முடிவெடுக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. அத பத்தி பேசவோ விவாதம் பண்ணவோ இனி எதுவும் இல்ல. என் பையனுக்கு ஏன் விருப்பப்படிதான் கல்யாணம் நடக்கும். நான் கை காட்டுற பொண்ணு கழுத்துல தான் இவன் தாலியும் கட்டுவான். வாட் இஸ் திஸ் மாம்? கல்யாணமா? என்னோட கல்யாண விஷயத்துல என்னோட ஒப்பீனியன் உனக்கு தேவையில்லையா? நான் எடுத்த முடிவை நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? இங்க பாரு விவேக், இந்த வீட்ல அவங்க சுயநலத்தை தான் பாக்குறாங்க. அவங்க நலனை தான் பாத்துக்கிறாங்க. உன்னை பத்தியோ என்ன பத்தியோ கவலைப்படுற அளவுக்கு மனசு இங்க யாருக்கும் இல்ல. அதனாலதான் உன் கல்யாண விஷயத்துல நானே முடிவெடுத்துட்டேன். உனக்கு எது பண்ணா நல்லா இருக்குமோ அப்படிப்பட்ட நல்லதுதான் நான் பண்ணுவேன். மாம், நான் ஜானுவை லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் நான் உன்னோட பெர்மிஷனுக்காக தான் வெயிட் பண்றேன். ஆனா நீ என் ஒப்பீனியனை கொஞ்சம் கூட மதிக்காம உனக்கு பிடிச்சதுதான் செய்வேன்னு நீ அடம் பிடிச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். சரிடா, அப்ப நான் சொல்றதையும் கேளு. என் பேச்ச மீறி நீ ஜானுவோட கைய பிடிச்சா அவ கழுத்துல தாலி கட்டினா இந்த நடு வீட்ல என் பொணத்தை பாப்ப. என் பொணத்தை தாண்டி போய் அவ கழுத்துல தாலிய கட்டி சந்தோஷமா வாழு. சித்தி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இவன் கைய காலை கட்டி அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டலான்னு பாக்குறீங்க. அவனோட கண்ணை கட்டி அவனுக்கு ஒரு புது உலகத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க. இது சுத்தமா அர்த்தம் இல்லாதது. நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவால அவனுக்கு கிடைக்க போறது ஒண்ணும் இல்ல. போதும் மித்ரா, எல்லாரும் வாய்க்கிழிய பேசுறீங்க, ஆனா செயலால எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இங்க உங்களுக்கு பிடிச்சத அவங்க பண்ணிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்சத நான் பண்றேன். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிட கூடாது. ஆண்டி ப்ளீஸ், இப்ப பிரச்சனை என் கல்யாணம் தான். அதுக்கு முதல்ல எனக்கு தீர்வை சொல்லுங்க. என் அம்மா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இறந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரால அவங்களோட உயிர் காத்தோட காத்தா கலந்து போச்சுன்னு தெரியும். என் அம்மாவோட தியாகத்துக்கு இங்க மதிப்பு இல்லையா? அம்மாவை இழந்து நிக்கிற என் மேல உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? என் அம்மா எப்படிப்பட்ட சூழ்நிலையில இறந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரால அவங்களோட உயிர் காத்தோட காத்தா கலந்து போச்சுன்னு தெரியும். என் அம்மாவோட தியாகத்துக்கு இங்க மதிப்பு இல்லையா? அம்மாவை இழந்து நிக்கிற என் மேல உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? இதான் உங்க பெரிய மனசா? இதான் உங்க பெருந்தன்மையா? பெருந்தன்மை பெரிய மனசுன்னெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசாத மனிஷா. உன் அம்மா இறந்ததை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு நாடகம் ஆடின, எவ்வளவு வேஷம் போட்டன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மித்ராவோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா வெளியே போகணும். நந்தன் குடும்பத்தார்கிட்ட இருந்து கண்ணி மைக்கிற நேரத்துல இங்க இருந்து நீ காணாம போயிடணும். நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். பேச்ச மீறினா என்ன நடக்கும்னு தெரியும்ல. கேஸ எப்ப வேணாலும் திரும்ப ரீஓபன் பண்ணலாம். அத பத்தி இப்ப பேச சொல்றியா? நான் எல்லாத்தையும் சொல்லட்டுமா? மாம், நீங்க எதை பத்தி பேசுறீங்க? அவங்க அம்மா இறந்ததை வச்சு மனிஷா என்ன நாடகம் ஆடுறா? ஒண்ணும் இல்ல மித்ரா. இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது.
இங்க பாரு மனிஷா, உனக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒத்து போனா மட்டும்தான் நம்ம கல்யாணத்துக்கு வழி பிறக்கும். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் நல்லா நடந்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. மனிஷா, உன் மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுதுமா. என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அது எல்லாத்தையும் நீ எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறியோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லன்னு வை, அரவிந்த் அக்கா உன்னை பத்தின விஷயத்தை எப்ப வேணாலும் சொல்லலாம். அரவிந்த் அக்கா இந்த விஷயத்தை பத்தி மித்ரா கிட்ட சொல்லாத வரைக்கும் தான் நம்ம சேஃப். ஒருவேளை இந்த மேட்ரை சொல்லிட்டாங்க, அப்புறம் இந்த வீட்ல உனக்கு இடமே இருக்காது. நான் அவ்வளோ ஒன்றும் முட்டாள்லாம் இல்லை ஆண்டி. விவேக்குக்கு கல்யாணம் பண்றாங்கல்ல, அதே கல்யாண மண்டபத்துல எனக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்றேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அம்மா, இவ்வளோ நேரம் நீங்க எங்க இருந்தீங்க? உங்களை காணோன்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? டென்ஷன் ஆயிட்டியா? ஏன்பா? டென்ஷன் இருக்காதாம்மா? உன் ஃபோனும் வேலை செய்யல. அட்லீஸ்ட் நீ எங்க போறேன்னு கூட எங்ககிட்ட சொல்லல. சின்ன பையம்மா, அவன் பதட்டப்பட மாட்டானா? என்னோட டென்ஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, ஆனா அர்ஜுன் சித்தப்பா என்னை விட 100 மடங்கு பதட்டமாயிட்டாரு. நீங்க எங்க போயிட்டீங்களோன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாரு. கடைசியில உங்களை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்க்கு உங்களோட போட்டோவை அனுப்பி கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தாரு. என்ன, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆமாம்மா. திருவிழாவில் குழந்தை காணாம போனா அம்மா எப்படி கஷ்டப்படுவாங்களோ. நீ டைமுக்கு வீட்டுக்கு வராதனால அர்ஜுன் ரொம்ப பயந்து போயிட்டான் லக்ஷ்மி. உனக்கு என்னாச்சோங்கிற பயத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்டான். அர்ஜுன், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு. இல்லைன்னா நீ கொடுத்த போட்டோ வச்சுக்கிட்டு லக்ஷ்மியை ஊரெல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க் காட், நீ திரும்ப வந்துட்ட. இப்பதான் என்னோட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அம்மா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அர்ஜுன்? இப்ப என்னாச்சு லக்ஷ்மி? வெளியில போனா ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா தான் வருவாங்க, இல்ல ஒரு 1 மணி நேரம் லேட்டா வருவாங்க. அதுக்குள்ள நீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா எப்படி? இவ்ளோ சீக்கிரமா என் போட்டோவை பாம்ப்ளெட்ல வச்சு கொடுக்கற மாதிரி நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணுமா? அம்மா லக்ஷ்மி, இப்ப என்ன ஆயிடுச்சு?